Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கட்லெட் மிகவும் சுவையா and சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துர்க்கேன் and 3 வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி நான் இது கூட சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஓகே பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அண்ட் இது கூட இஞ்சி இருக்குல்ல அதை லைட்டாக தட்டி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க அண்ட் சால்ட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நான் காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட் கிரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா நமக்கு கட்லெட் சைஸ் வந்து வந்துடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தட்டினோம் அப்படின்னா நமக்கு கட்லெட் கரெக்டாக வந்துடும். அந்த சைட்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக தட்டினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான சைஸ் வந்துடும். இந்த மாதிரி நம்ம கார்னர்ஸ்லாம் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு நான் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டேன். இதான் லாஸ்ட்டு. இது ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இங்கே பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் கட்லெட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கார்னர்ஸ்லாம் நல்லா ஷேப்பாக அழகாக இருக்கணும். ஓகே இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மைதா மாவு வந்துட்டு 2 ஸ்பூனு அண்ட் இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்ரு தேவையான அளவு வாட்ரு ஊற்றி நீங்கள் கன்சிஸ்டன்சி படி நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இதான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கட்லெட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கட்லெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பண்ணுறதை பாருங்கள் இந்த மாதிரி மேலாப்பில் அதை வந்து போட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மேலே ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்து அந்த நல்லா படுற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா படணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அப்போ தான் கட்லெட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் சேர்க்குறோம். அண்ட் இதே மாதிரி எல்லா கட்லெட்ஸையும் நம்ம மைதா மாவு அண்ட் பிரெட் க்ரம்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
வந்துட்டு மைதா மாவு போட்டு அண்ட் பிரெட் க்ரம்ஸில் வந்து எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரெட் க்ரம்ஸை நம்ம அதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக அண்ட் எண்ணெய் உரியாமல் நமக்கு நல்லா வரும். அதனால ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக நம்ம சவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நல்லா இந்த கலர் வந்தோடனே நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு செவந்தால் போதும். இதை விட நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா அது டீப் ஃப்ரை ஆகணும். அதனால் அவ்வளோதான் ரைஸ். கிறிஸ்பியான அண்ட் சுவையான கட்லட் வீட்டிலையே சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இஃப்தாருக்குலாம் இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.